நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, நம்ம வீட்டிலையே சுலபமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போலாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போலாம் எடுத்து தரலாம். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெசிப்பியில் நம்ம பாகு பதம் எதுவும் கூட செக் பண்ண தேவையில்லை. அந்தளவுக்கு இது ஈஸியான ரெசிபின்றதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் சர்க்கரை இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும். நான் 2 முழு தேங்காய் எடுத்துகிட்டு அந்த ப்ரௌன் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு தேங்காய் இருந்தது. 3/4 கிலோ தேங்காய்க்கு 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கப் அளவில் சொல்லணும்னா 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை மைல்டாக தான் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை இது போல் ஒரு கடாயில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க, போதும். இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் இதில் 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் தேங்காய் துருவலோட அளவும் சர்க்கரையோட அளவும் சமமாக இருக்கணும். ஸோ 3/4 கிலோ அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தது, நான் 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். சர்க்கரை தானாக மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து கூட பண்ணலாம். பால் சேர்க்குறதா இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் சர்க்கரை அதுக்கப்புறமா தேங்காய் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். நம்ம இது கூட நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த தேங்காயோட ஃப்ளேவரே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இன்னுமே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்திருக்கு. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், லேசாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி எடுத்து விடும்போது விழுகுதில்லை, இந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம முழுமையாக கெட்டியாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பாகுபதம் செக் பண்ணாமல் பண்ணுறோம், அதனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்லா திக்காகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரேக்கு மாற்றணும், இல்லைன்னா பீஸ் போடுறதுக்கு வராது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் அப்ளை பண்ண ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் இந்த தேங்காயை மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. நீங்கள் ட்ரே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். இப்போ பாருங்கள், நல்லா லெவல் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லேசாக சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லேசாக ஆறுனதுக்கப்புறமாவே நம்ம இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியில் எடுக்க வரும் ஈஸியாக. பாருங்கள், எவ்வளோ சுலபமான முறையில் நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா அந்த சூட்லேயே தண்ணி விட்டுரும், அதுக்கப்புறம் கெட்டு போக ஆரம்பிச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பர்ஃபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.